ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்ரைஸ் சேனல். இப்போ ஒரு ஹெல்த்தியான ஃபுட் பொண்ணு அம்மா செய்ய போகிறேன். அதாவது அடை தோசை மாதிரி தான். அது எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு சொல்கிறேன், வாங்க பார்ப்போம். 1 கப் பாசிப்பயிறு, 1 கப்பு கொள்ளு பயிறு, 1 கப் அரிசி, 1/2 கப்பு உளுந்து, மூணையுமே காலையிலேயே ஊற வச்சுருக்கேன். இப்போ சாயங்காலம் செய்கிறதுனா காலையில் ஊற வச்சுக்கலாம். காலையில் தேவையாக இருந்தால் நைட்டே ஊற வச்சிடணும். 3ஐயும் ஊற வச்சு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதோட 4 பச்சை மிளகாயும் கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நைஸாக அரைச்சிக்கிறேன். இப்போ தோசை மாவை அரைச்சாச்சு. தேவையான உப்பு சேர்த்து கரைச்சிக்கலாம். இப்போ உப்பு போட்டு மாவை நல்லா தோசை மாவு மாதிரியே கரைச்சி வச்சுக்கிறேன். இது உடனே தேவையானாலும் ஊற்றிக்கலாம், இல்லை 1 மணி நேரம் கழித்து தேவையானாலும் ஊற்றிக்கலாம். இப்போ தக்காளி சட்னி கொஞ்சம், தேங்காய் சட்னி கொஞ்சம் அரைக்கிறேன். இப்போ கல் காஞ்சிருச்சு, தோசை ஊற்றுறேன். அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்குவோம். கல் காஞ்சது கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்குவோம். தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுக்கிறேன். தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தோசையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஏற்றி ஸ்கூல் விட்டு வந்துட்டா அவட்ட கொடுத்துட்டு டேஸ்ட் பார்க்கலாம். சாப்பிட்றா. சூப்பராக இருக்குப்பா. தேங்க்யூ. வெல்கம் டி செல்லக்குட்டி. பாருங்க, என் பேத்திக்கு ரொம்ப பிடிச்சிக்கிச்சு இந்த தோசை. ஸ்கூல் விட்டு பசங்க வந்தது ஸ்நாக்ஸுக்கு இந்த தோசையை சுட்டு கொடுங்க. நைட் டிஃபன் கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். தக்காளி சட்னி தேங்காய் சட்னியும் சாப்பிட்லாம். இது பயிறு வகைங்கிறதுனால, பச்சை பயிறு கொள்ளு பயிறு சேர்த்ததுனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஹெல்த்தி ஃபுட் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.